ஒரு சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிக்கிறது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கிறது, மழையில ஒரு நாள் நனைஞ்சா கூட சளி பிடிக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் ரீசன் என்னன்னா, சளி பிடிச்சா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு நம்ம சளியை உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா இனிமேல் சளி பிடிச்சது அப்படின்னா தக்காளியும் புளியும் சேர்க்காம ஒரு மிளகு ரசங்க. இது எங்க ஹஸ்பண்டோட பாட்டியோட ரெசிபி. இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு குடிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2 நாள்ல இருக்கிற சளி ஃபுல்லாவே வெளியில வந்துரும். அடிக்கடி சளி பிடிக்கிறத நீங்க தவிர்க்கலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு அப்படியே தோலோடவே சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரையா மிக்சியில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிளகு ஹீட்டுக்கு கண்டிப்பா வர கொத்தமல்லி சேர்க்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த தண்ணிக்குள்ள நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கட்டுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நீங்க சாதத்துல சேர்த்தும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா டம்ளர்ல ஊத்தி சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. 2 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சிருக்கலாங்க. நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடு பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா சளி ஃபுல்லா வெளியில வந்து, சளி பிடிச்சதுன்னா உள்ள இருக்கிற சளி ஃபுல்லா வெளியில வந்தாதாங்க நல்லது. உள்ளேயே வச்சுட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா லங்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் சளி பிடிச்சதுன்னா உள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வைக்காம அது எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு என்ன நேச்சுரலா என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாங்க.